இப்பவே எல்லாத்தையும் யோசிச்சு வையே. பசங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அவங்கள நல்ல ஸ்கூல்ல சேர்த்து தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சு படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுடி. பிள்ளைங்கள வளர்க்கறதுக்கு பேங்க்ல லோன் கொடுத்தா கூட பரவாயில்ல போல. அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியுமா? நாளைக்கு நம்ம பேரை சொல்றதுக்கு புள்ள வேண்டாமா? நம்மள கடைசி காலத்துல பாத்துக்க போறது புள்ளைங்க தானே. ஆமா, இப்பவே பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் வையே, அதுவே பெரிய சந்தோஷத்தை தரும். இன்னும் அதிகமா உழைக்க தோணும். நான் கூட காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நின்னுகிட்ட வியாபாரம் பண்ணி அசதியா வீட்டுக்கு போறேன்ல, அங்க என் குழந்தைங்க என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாரு. அத பார்த்தாலே அன்னைக்கு வேலை செஞ்ச அலுப்பெல்லாம் போயிடும். மீனா, நீ மட்டும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்ப பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. விடு, எப்ப குழந்தை பெத்துக்கணும்ன்றது அவங்க இஷ்டம். காலத்துல எல்லாம் நடக்கணும்ல மீனா. ஒரு குழந்தை பிறந்ததா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன் பேரையும் முத்து பேரையும் சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? எப்ப பெத்துக்கிற ஐடியால இருக்கீங்க? இப்ப இத பத்தி நாங்க எதுவும் பேசலக்கா. ரொம்ப தள்ளி எல்லாம் போடாதீங்க, சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. ஆமா, உன் புருஷன் உனக்கு பூ வாங்கிட்டு வராரா இல்லையா? அக்கா, நானே பூ வியாபாரம் தான் பண்றேன். இதுல அவர் வேற எனக்கு தனியா பூ வாங்கிட்டு வரணுமா? வீடு ஃபுல்லா பூவாதான் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரதுல என்ன இருக்கு? நான் கூட தான் பூ வியாபாரம் பண்றேன். ஆனா என் புருஷன் தினமும் பூ வாங்கிட்டு வராரு. இந்த வயசுலயுமா? இதுல என்னடி வயசு வெடி கிடையாது? மீனா, மத்தவங்க கேக்குறாங்கன்றதுக்காக நீ எதுவும் முடிவு பண்ண வேணாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல. குழந்தை பிறந்தாதான் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும், பொறுப்போ அதிகமாகும். சீக்கிரமாவே குட்டி மீனாவையும் குட்டி முத்துவையும் பெத்துக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்ததா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன் பேரையும் முத்து பேரையும் சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? எப்ப பெத்துக்கிற ஐடியால இருக்கீங்க? மீனா, என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? பூவெல்லாம் கூட உங்களுக்கு வாங்க தெரியுமா? பூ உனக்கு விற்க தெரியுமா? எங்களுக்கு வாங்க தெரியாதா? திரும்ப திரும்ப. நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பூ வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லிதான் வாங்கிட்டு வரணுமா என்ன? இப்ப பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? அது சொல்லட்டுமா? ரோகிணி, ரோகிணி. என்ன மனோஜ்? என்டர்டைன். என்ன பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? லவ் அதிகமாயிடுச்சா? சிக்னல்ல நின்னுட்டு இருந்தனா ஒரு வயசான அம்மா வந்துட்டு பூ வாங்கின்னு ஒரே டார்ச்சர். சரி, அதான் வேற வழி இல்லாம வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, அம்மா வரத்துக்குள்ள இதை சீக்கிரம் வச்சுக்கோ. இதுக்கு கூட நீ உங்க அம்மாக்கு பயப்படணுமா? இருங்க இருங்க ரோஹிணி, இருங்க இருங்க. நான் கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு தான் வந்தேன். கரெக்டா உங்க ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீனா, ரவி வந்துட்டானா? உள்ளதா இருக்காரு, வந்துட்டாரு. என்ன நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது நானே பூவை வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு ட்ரெண்டிங் மேட்டர். அத அப்புறமா சொல்றேன். ரவி, ரவி, என்ன நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஸ்ருதி,
வீட்லயே நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட கேட்டா பூ கொடுக்க மாட்டேனா? ஏன் உனக்கு வியாபாரம் வரும்னு பாக்குறியா? ஸ்ருதி கிட்ட எல்லாம் நான் ஏன் காசு வாங்க போறேன்? அப்புறம் எங்க கிட்ட மட்டும் வாங்குவியா? மனோஜ், முதல்ல ரோஹிணிக்கு பூ வச்சு விடுங்க. ஸ்ருதி, எது கூப்பிட்ட? இருடா சொல்றேன். இப்ப எதுக்கு இதை வீடியோ எடுக்கிற? நீங்க அவங்களுக்கு பூ வைங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்கே எல்லாரும் உங்க வைஃப்க்கு பூ வச்சு விட்டு வீடியோ போடுறதுதான். இது வேறயா? மீனா, இப்ப எங்களை எடுங்க. ரவி, இந்தா இதை என் தலையில வச்சு விடு. நீ பூலாம் வைக்க மாட்டியே. வச்சு விடுனா வச்சு விடு. தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்காத. வீடியோ எடுத்துட்டு அப்புறம் இந்த பூவெல்லாம் கழட்டி போட்டுடுவேன். புடி. ரீல்ஸ் பைத்தியம். யாராவது ஏதாவது பண்ணா அதை அப்படியே பண்ணுவியா? இப்ப வச்சு விடுவே மாட்டியா நீ? ம். ஏய், ஏங்க, என்ன? நீங்க எடுங்க. வாடா, வந்து வெயிடா. நீங்க எடுங்க. ஏய், ஏய் ஸ்ருதி. ஏங்க, வா. ஏய், ஸ்ருதி, உட்கார். ஏய், இரு, இரு, இரு. இப்ப வே. டேய், வெயிடா, வெயிடா. காட்டுங்க. ஓகே, இன்னொன்னு எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டாண்டிங்ல வா. வெய்ய, வெயிடா கைய. ஐயோ அம்மா வந்துட்டாங்க. என்னது எல்லார் தலையிலயும் பூ இருக்கு? அவளுக்கு வியாபாரம் ஆகலைன்னு உங்க தலையில கட்டிட்டாளா? வியாபாரம் ஆகலைன்னு உங்ககிட்ட சொன்னாளா? அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க. ஆண்டி வாங்க. என்னம்மா? வாங்க, என்ன, சொல்றேன். என்ன? வாங்க. சொல்லுமா. இந்தாங்க, இந்த பூவை எடுத்து ஆண்டி தலையில வச்சு விடுங்க. பூ வைக்கிறதா? எதுக்குமா இதெல்லாம்? அங்கிள், அதெல்லாம் முடியாது அங்கிள். நீங்க வச்சு விடுங்க, நான் வீடியோ எடுக்கணும். வீடியோவா? எதுக்கு? ஏன் இவ பூ வியாபாரத்தை உன்னை வச்சு வீடியோ எடுத்து விளம்பரம் பண்ண போறாளா? அத்தை, நான் சிவனேன்னு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் ஏன் எல்லாத்துக்கும் ஏன் தலையை உருட்டுறீங்க? ஸ்ருதி ஏதோ நெட்ல போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடணும். இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கே. ஹஸ்பண்ட்ஸ் வைஃப்க்கு பூ வச்சு விடுற மாதிரி போஸ்ட் போடணும். அதனால நம்மளும் போடலாம். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. வித்யாதான் என் காதுல அடிக்கடி பூ சுத்துறது பழக்கம். அதானே, என்னைக்கு நீங்க எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஏன் வாங்கி கொடுத்ததே இல்லையா? அதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் நீங்க பூவெல்லாம் வச்சு விட்டது இல்ல. அப்படியா அங்கிள்? அப்ப கண்டிப்பா நீங்க பூ வச்சு விட்டே ஆகணும். எனக்காக அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ் சரி, ப்ளீஸ். குடுமா குடுமா. நாங்க அங்கிள் கொடுங்க. மீனா அங்கிள், அங்கிள் இருங்க இருங்க. ஆங்கிள் செட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வைங்க. என்ன ட்ரெண்டிங்க என்னமோ? பூ வச்சு விடுறத எடுக்கிறதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்க. லெஃப்ட்ல வாங்க. ஊர்ல எல்லாரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. தினமும் ஏதாவது போடணும். அதுக்கு புதுசா உட்காந்து யோசிக்கிறதுலாம் இல்ல. நார்மலான ஒரு விஷயத்த ஏதாவது பாட்டு போட்டு மேட்ச் பண்ணி அத புது விஷயம் மாதிரி பண்ணிடுறாங்க. அங்கிள், கொஞ்சம் லைட்டா இப்படி வாங்க. நீங்களும் பின்னாடி வாங்க. அங்கிள், இங்க பாருங்க.